ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறதனுடைய ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு நாள் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உங்களை ஒரு நாள் நிறுத்துவார். ஆமென். அங்க நிறைய பேரை கர்த்தர் உயர்த்தி நிறுத்துகிற மாதமா நீங்க சொல்ல போறீங்க, என் தேவனால் நான் உயர்ந்தேன், என் தேவனால் நான் வளர்ந்தேன். அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய டார்கெட் முடியாது, நான் எப்படி இதை முடிக்க போறேன், இந்த மாதத்துல இதை முடிக்காது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். இயேசு நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் நம்புறேன், உங்களுக்கு முன்பாக பெரிய தேவைகள் இருக்கலாம், நீங்க கலங்கி நிற்கலாம். ஆனா இயேசு உங்க பக்கத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, நீ கலங்காத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், என்னால் நீ உயருவாய். ஆமென். நான் உயர்றதுக்கு ஒரு டேலண்டும் எனக்குள்ள இல்லையே பாஸ்டர், நான் உயர்றதுக்கு ஒரு வழியும் எனக்குள்ள இல்லையே. நான் நம்புறேன், நமக்கு எதுவுமே வேண்டாம், நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறதுனாலே நாம் உயருவோம், நாம் வளருவோம். சங்கீதக்காரனை பார்த்து அதுதான் கேக்குறாங்க, உனக்கு முன்பாக இருக்கிற அவ்வளவு பெரிய மதில் சுவரு, நீ என்ன பண்ண போற? அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவனால் அந்த மதிலை நான் தாண்டுவேன், என் தேவனால் அந்த மதிலை நான் தாண்டுவேன். நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பலன் கொடுக்கிறாரு. என்ன பலன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத்தினால உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருவினால் கட்டப்பட்ட மதில் சுவர், நீங்களாகவே கட்டி வைத்திருக்கிற மதில் சுவர், நம்முடைய முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கிற மதில் சுவர், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டி வைத்திருக்கிற அந்த மதில் சுவரை இந்த மாதம் நீங்கள் தாண்ட போகிறீர்கள். அந்த தாண்டுகிற அபிஷேகத்தை கர்த்தரே நமக்கு தருவார்.